தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகங்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்தும். நீங்களாக கற்பனையில் சில விஷயங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா வீட்டில் பேசுகிறது வேறு, வெளியில் பேசுகிறது வேறு. வெளியில் உதார விட்டிங்கன்னா வீட்டில் அடங்கி போகணும், வீட்டில் உதார விட்டிங்கன்னா வெளியில் அடங்கி போகணும். நீங்கள் ரெண்டு இடத்துலையும் உதார விட்டிங்கன்னா ரெண்டு பேரும் உதச்சி உள்ளே உட்காந்து வச்சுருவாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட. அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3:01 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3:01 அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல். தை அமாவாசை 18ஆம் தேதி. பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் கௌரவ விஷயத்தில் சில நண்பர்களே சில தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கை துணை வேத வாக்காக நினச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் சில சமயம் தப்பாக சொல்ல போக அதுவே உங்களுக்கு ரிட்டாலியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் என்றைக்கோ சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, இன்றைக்கி அதை காரணமாக வச்சு சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படாமல் இருக்கும். ஆனால் மனசில் ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை. ஸோ 10 பேர் உங்களை பார்த்து
இது நீ பண்ணியிருக்கலாமா, இது நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு ஒரு 10 பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைங்க. ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீர்றதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. என்னதான் சனி பார்வை 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் குறையறதுக்கு ராசிநாதன் குரு காரணமாக இருப்பார். அதே சமயம் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. நீங்கள் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம், நீட் எக்ஸாமோ இல்லை சிஏ இன்டர், சிஏ ஃபைனல், இல்லை சிஏ ஃபவுண்டேஷன், இல்லை ஏசிஎஸ், இந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் படிக்கிற குழந்தைங்க குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்தும். நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்குமோ, இவன் இந்த மாதிரி சொல்லியிருப்பானோ, அடுத்தவங்கள விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணிப்பீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கற்பனை பண்ண மாட்டீங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் இவ்வளோ அளவுக்கு வளரணும், அப்படி யோசிக்க மாட்டீங்க. அவன் இப்படி சொல்லியிருப்பானோ, இவன் இப்படி சொல்லியிருப்பானோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு யோசனமாக இருக்குமே தவிர இது தேவையில்லாத யோசனையாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் புதிய நட்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் அமைந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் பேரில் நீங்கள் வேலையில் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சொந்த வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் அதை கட்ட முடியுமே தவிர, என்ன காரணம்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குற வரைக்கும் அந்த பூமி சம்பந்தமான வழக்குகள் சங்கடத்தை கொடுத்துருக்கும். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது உங்கள் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் காட்டமாக தான் பேசுவீங்க. எல்லாருக்கிட்டையுமே எடுத்தறிஞ்சு பேசுறது, அதிகாரமாக பேசுறது, மிரட்டி பேசுறது, உதார் விட்டு பேசுறது, இதெல்லாம் நடக்கும் உங்களுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வீட்டில் பேசுகிறது வேறு, வெளியில் பேசுகிறது வேறு. வெளியில் உதார் விட்டிங்கன்னா வீட்டில் அடங்கி போகணும், வீட்டில் உதார் விட்டிங்கன்னா வெளியில் அடங்கி போகணும். நீங்கள் 2 இடத்துலையும் உதார் விட்டிங்கன்னா 2 பேரும் உதச்சி உள்ளே உட்காந்து வச்சுருவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. 4ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்குறதுனால முதல் 15 நாட்கள் தலைப்பகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக கண் சம்மந்தமாக கவனமாக இருங்க. இந்த வலது பக்க கண், வலது பக்க காது, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், அப்பா அம்மா தனுசு ராசியாக இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வருகின்ற மாதமாக இருக்கும். ஸோ உங்களை தேடி பதவி வருது. அது மட்டும் இல்லை, நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது, அலைச்சல் இருக்குது, உடல் சோர்வு, ஏற்கனவே உடம்பு வேறு படுத்தின்னு இருக்குது. இது 10ஆவதுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகும், சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இதெல்லாமே எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பெரிய மனிதர்களின் தொடர்புள்ள தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் பெரிய மனிதர்களின் நட்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, இல்லை சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நட்புகளின் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா கணவனோ மனைவியோ உங்கள் பேச்சு கேட்கலன்னா கோபம் வரும். கோபத்தில் வார்த்தையை தப்பாக பேசிட்டு அனாவசியமாக மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்துக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு உண்டான ஆதித்ய கிருதயம் தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில்
செவ்வனே அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளை பெறுவதற்கு சூரிய வழிபாடு மட்டுமே துணை இருக்கும்.